வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னொரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேன் எடுக்கிறதுக்கு முன்னாலே தேன் தட்டி எங்க இருக்கு அப்படின்றத நாங்கள் முன்னாடியே பார்த்து வச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேன் தட்டு பார்த்துருந்தோம். அது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடலாம் அப்படி தான் நினைச்சோம். பட் நடுவில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதை நான் கடைசியில் சொல்றேன். அந்த பூச்செடிக்கிட்ட ஒரு தேன் தட்டு இருக்கு. இப்போ நம்ம போய் அந்த தேனை எடுத்து சாப்பிட போறோம். பொதுவாக ஒரு பெரிய தேன் தட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பக்கத்தில் ஒரு துணைத்தட்டு இருக்கும். இந்த பெரிய தேன் தட்டு பக்கத்தில் ஒரு துணைத்தட்டு இருக்கு. இங்க 2 தேன் தட்டு இருக்கு. நாங்க ஒன்றை மட்டும் தான் எடுக்க போறோம். முதல்ல தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம செய்யணும். இல்லாட்டா நம்ம தேனீட்ட கண்டிப்பா கடி வாங்கிடுவோம். இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம மூஞ்சி நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால முடிஞ்ச அளவு மூஞ்சி நல்லா கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிக்கோங்களா? ரெடி? சரி. இப்போ எப்படி தேன் எடுக்கலான்றத பார்ப்போம். தேனை புகை போட்டு தான் எடுக்க போகிறோம். அதுக்காண்டி புகையை நம்ம பாலமுருகனும் வசந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேனோட பயன்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்க மருத்துவ பயன்கள் தேன்கிட்ட இருக்குது. சீனி சர்க்கரைக்கு பதிலாக பால், டீ, காப்பில நம்ம தேன் யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கிறது புளித்தட்டு, மேலே வச்சுக்கிற தேனு. இதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அருமையான தேன் கிடச்சிருக்கு. இந்த தேனை இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கடுத்து அடுத்த தேன் தட்டு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதையும் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். இப்போ முதல்ல போய் தேனை சாப்பிட்டு பார்த்துட்டு மற்றவங்களாம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் தேன் டேஸ்ட் எப்படிதான் இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பர். பொதுவாக நம்ம தேனை தலையில் தேய்ச்சிட்டோம்னா நம்ம தலைமுடியெல்லாம் நரைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னா, தேனை முடியில தேய்க்கும் போது தேனில் இருக்க குளுக்கோஸ் ஆக்சைடைஸ் குளுக்கோஸ் சுகரை பிரேக் பண்ணுறதுனால ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகுது. அதனால முடியோட கலர் கொஞ்சம் குறையுமே தவிர முடி வெள்ளையாகாது. அதாவது நம்ம தலைமுடியில தேனை தேய்ச்சோம்னா நம்ம முடியோட கலர் தான் குறையும். அதாவது டார்க்ல இருந்து லைட் ஆகும். ஆனால் நம்ம முடி முழுசா வெள்ளையாகாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ரெண்டு கைட்டு ஒரு தடவை போட்டுக்கோங்க. போட்டு ஒத்த கைட்டு இழுத்துருங்க. அது உடனே கருக்கியல் கெஸ் பண்ணுறது இங்கே விழும் அப்படின்னு கெஸ் பண்ணுறான். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்து வச்சிருந்த தேனை எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் புளிய மரத்தில் இருக்க தேனை எடுக்க நாங்கள் ட்ரை பண்ணப்போ அந்த தேன் கூடு கலைஞ்சி தேனீக்கள் எங்களை அட்டாக் பண்ண வந்துருச்சு.
இதில் போதா குறைக்கு என்ன வேற புளிய மரம் ஏற வச்சு தேனீட்டை கடி வாங்க வச்சு ஒரு பெரிய ஃபன்னே பண்ணிட்டாங்க. அதை இந்த வீடியோவோட கடைசியில் ப்ளூபர்ஸாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். பொதுவாக தேன் வாங்கும்போது எப்போவுமே பார்த்து வாங்க, ஏன்னா நிறைய இடங்களில் கலப்படம் செய்யப்பட்ட தேனை விற்கிறாங்க. தேன் வந்து பியூரான தேனா இல்லை கலப்படமான தேனன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கான ஸ்டெப் என்னென்னு எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ மூலியமாக தேன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ப்ரொஃபஷனலாக தேன் எடுக்கிறவங்க எடுத்தாங்கன்னா நீட்டாக எடுத்துருப்பாங்க தேனை. எங்களால் இந்த சின்ன பையில வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தேனை தான் எடுக்க முடிஞ்சிச்சு. கடைசியில் பெரிய தேன் எடுக்க நாங்கள் ட்ரை பண்ணப்போ எல்லாருமே கொத்து வாங்கிட்டோம். ஸோ தேன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ட்ரை பண்ணி ஊர் ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சி ஒரு 4-5 தேன் கூடு பார்த்தோம். ஆனால் எங்களால் ஒரே ஒரு தேன் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைவது உங்கள் விக்கி மற்றும் வேடப்பட்டி நண்பர்கள். பாய். விக்கெட் இருக்கிற போய் சொல்றாங்க அந்த அண்ணன் ஏற முடியல. இறங்கிருச்சு. ஏறையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இல்ல மேல ஒரு தேன் எடுத்துட்டு இறங்குனே. என்ன எப்படி எடுப்பீங்க? ரொம்ப இது பண்றாங்க. தேன் எடுத்தாதான் கீழே வான்ட்டு. இப்போ ஒரு மரத்துல இருந்து இறங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட்டது கிடையாது. இவர் முகமுடி கொள்ளைக்காரன் மாதிரி இருக்காது. அது நீங்க தான் எடுக்கணும், பரவாயில்லையா? இறங்க கஷ்டப்பட்டாலும் அடுத்து தேர் எடுக்க நினைக்காது. இவரோட முயற்சியை பாராட்டலாம். ஐயோ எடுத்தீங்க. கஷ்டப்பட்டு தேன் எடுக்க ட்ரை பண்ணோம், கடைசியில் என்னால் தேனே எடுக்க முடியல.